பிரைஸ்தல்லா கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. எரேமியா சுவிசேஷம் 31 14 வசனம். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். அவருடைய ஜனங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் பாருங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்தி என்னதான் ஒருத்தர் சாப்பிட்டாலும் அவங்களுடைய நாவு ஒன்று கேட்டிருக்கோம். அவங்களுடைய நாக்கு என்ன கேட்குதோ அதில் கிடைச்சதும் ஒரு திருப்தி. அந்த திருப்தியான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏசப்பாவை எந்த அளவுக்கு உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதமும் நம்மை உயர்த்தும். ஏசப்பாவுக்கு எந்த அளவுக்கு வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய ஆசீர்வாதம் நம்மை வாழ வைக்கும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறேன். நம்மளை இப்படியே விட மாட்டாருங்க. நமக்கு ஒரு நன்மை உண்டு. நம்முடைய தகப்பன் நிச்சயமாக நன்மையால் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு நன்மை கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறார்? நன்மையான எந்தவும் பூர்ணமான எந்த ஒரு சோதனைகளும் இறங்கி வருகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நன்மையான ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீங்கள் பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தமாகுங்கள். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். அவருடைய ஜனமாய் மாறுகிறவர்களுக்கு நன்மையால் நிரப்புவார். எனக்கு பல ஊழியர்களை தெரியும். ஒன்றுமில்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து தேவனுக்காக வைராக்கியமாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக தன்னை அர்ப்பணித்து எத்தனை கேவலமான வார்த்தைகள் உலகத்தாரால், எத்தனை மோசமான வார்த்தைகள் உலகத்தாரால், எத்தனை அசிங்கமான வார்த்தைகள் உலகத்தாரால் அனுபவப்பட்ட போதும் கர்த்தருக்காக சகித்தவர்கள் நன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ விசுவாச பிள்ளைகளை தெரியும். கர்த்தருக்காக வைராக்கியமாக வந்த பிரச்சனைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் ஏசப்பாக்காக தன்னை சகித்து கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாக தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அப்படி ஜனமாய் மாறணும். பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பல்ல மிகுதியானவர்களாக இருந்தாங்க. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாலும் போக வேண்டியதுக்கு அவர்கள் போகக்கூடாமல் ஆகிவிட்டது. 2 பேரை தவிர, யோசுவாவும் காலேபை தவிர. இன்றைக்கி சர்ச்சைக்கு வருகிறவர்களாக இருக்கிறீங்களா, புலம்புகளாக இருக்கிறீங்களா? இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்து விட்டார், இந்த ஊழியக்காரர்கள் எனக்கு என்ன செய்து விட்டார், எனக்கு என்ன ஜெபித்து விட்டார், இந்த ஊழியக்காரர்கள் எனக்கு என்ன நன்மை உண்டு, எனக்கு சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு போனாங்களே, இந்த சர்ச்சையில் எனக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு, நானும் இவ்வளோ நாள் சர்ச்சைக்கு வந்தேன், எனக்கு ஒரு வயிற்றில் ஒரு புழு பூச்சி அது இருக்கா, எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடந்துச்சா, அதிசயம் நடந்துச்சா? எனக்கு பிரியமானவர்களை, நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கிறது உண்மைன்னு சொன்னால் திருப்தியான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருப்பதும் உண்மைதான். அதை யாராலும் மாற்ற முடியாது. தேவனே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அவருடைய அன்பு பிரசனத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய கிருபையில் ஒப்பு கொடுங்க. உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஏசப்பா பிள்ளைங்கன்னு அப்படி தான் இருக்கணும். வீட்டில் உண்மையாக இருக்கணும். எங்கே போனாலும் வந்தாலும் நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவினால் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய அன்பினால் நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் நன்மையால் திருப்தி ஆவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுத்து ஆசீர்வதிப்பார், இரக்கம் செய்வார், நன்மையால் நிரப்புவார். அப்பா, நீர் அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம், இரக்கம் பார்த்துக்காக ஸ்தோத்திரம், கிருபை தாங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.